ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாதுஷா ரெசிபி, அதுவும் கோதுமை மாவை வச்சு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாம். வாங்க, நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேக்கிங் பவுடர் எடுத்த அதே அளவில் சமையல் சோடா அதுவும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய டீஸ்பூனாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தயிர் ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது பாதுஷாவோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண தயிர், பேக்கிங் பவுடர், சமையல் சோடா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுர மாதிரி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கையாலேயே அதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 250 ml கப்புனால் 2 கப்பு. இது கிலோகிராமில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணால் 400 கிராம்லேருந்து 450 கிராமில் வரும். இப்போது இந்த 450 கிராமுக்கான அளவுகள் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வனஸ்பதி விட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் நீங்கள் விடக்கூடாது. எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா அந்த லேயர் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அடுத்து இந்த பாதுஷாக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாவை கையால் கிளறி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாது. அந்த நெய் ஆல்ரெடி நம்ம தயிர் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்ஸு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளித்து நீங்கள் பிசையணும். நீங்கள் மாவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே வராது. அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன். அப்படியே தண்ணியை லைட்டாக தெளித்து தான் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா கெட்டி பதமாக இருக்கணும், லூஸாகவே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்தை விடவே இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த லேயர் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போது இதை ஊறிட்டுருக்கட்டும். சைடில் நாம் இதுக்கான ஜீராவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது 2 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்துருக்கிறேன். நான் 2 கப் எடுக்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சமாக சுகர் சிரப் மீந்தது. அதனால் நீங்கள் அது மீற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவு நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கப்புலேருந்து 1.25 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த ஜீரா நல்லா கரைஞ்சிட்ருக்கட்டும். அதே சமயத்தில் நமக்கு இப்போது 1/2 ஹவர் மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவை ஃபஸ்ட்டு உருண்டைகளாக நல்லா பிடிச்சிக்கோங்க. உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு பாதுஷா ஷேப் ஈஸியாக வந்துடும். இந்த ஷேப்பெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே அழகாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நல்லா இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜீராவும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பி பாகு பதம் எடுக்கணும். அப்படி வேண்டாம், எனக்கு நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். உங்களுக்கு கையில் ஒட்டினா நல்லா ஒட்டி வரணும். இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லாலாம் நமக்கு ஹீட் ஆகிருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் ஹீட் ஆகிருக்கணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் எண்ணெயும் அதிக ஹீட்டில் இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா நம்ம ஆல்ரெடி ஜீரா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜீரா கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். சூடாக இருக்கும்போது தான் ஈஸியாக நமக்கு இது அப்சர்வ் ஆகும்.
இப்போ இந்த ஜீராவில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா போட்டு எடுத்து நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணாமல் வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வரும். தேங்க்யூ.